ஸோ கைஸ் ரொம்ப சாரி, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ப்ராப்பராக. ஸோ கொஞ்சம் பிஸியாக ஒர்க் ஸ்கெடியூலில் போயிட்டு இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. அண்ட் நம்ம இன்றைக்கி வி ஆர் கமிங் பேக் வித் கிரேட் காலேஜ், ஒரு சூப்பரான காலேஜ். அண்ட் நான் படித்த என்னோட சொந்த காலேஜ் பற்றி தான் நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். எஸ்ஆர்எம் தான் நான் படித்தது. என்னோட பிஜி நான் அங்கே தான் பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ்ஆர்எம் ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ காலேஜ் நல்லா இருக்குமா, எஸ்ஆர்எம் சூப்பராக இருக்குமா, எஸ்ஆர்எம் அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, சூப்பராக இருக்குங்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப கேவலமான காலேஜுங்கிறாங்க. இதெல்லாம் மிக்சடாக இருக்கே ப்ரோ ரிவ்யூ. நான் உண்மையாக இங்கே நான் ஜாயின் பண்ணலாமா, ஜாயின் பண்ணால் எனக்கு வேலை கிடைக்குமா, இங்கே நான் படிக்கலாமா, ஒரு சேஃப்டி இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். நிறைய பேருடைய ஒரு ட்ரீம் காலேஜாக கண்டிப்பாக எஸ்ஆர்எம் நிறைய பேர் மைண்ட் செட்டில் வச்சிருப்பீங்க. இந்த காலேஜ் நான் ஜாயின் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜான ஒரு கேம்பஸ், ஒரு எஸ்ஆர்எம் கேடிஆர் கேம்பஸை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு கேம்பஸ், கிட்டத்தட்ட மோர் தென் 150 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ். அண்ட் காட்டாங்குளத்தூரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கேம்பஸ், இந்த வெரி ஓன் கேம்பஸில் நான் என்னோட பிஜி பண்ணேன். ஸோ ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். டு பி வெரி ஹானஸ்ட், அவ்வளோ வாஸ்டான கேம்பஸ். நீங்கள் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வாக் பண்ணி தான் போக முடியும். ஸோ அவ்வளோ தூரம் ஒரு வாஸ்டான கேம்பஸ். அண்ட் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஜிம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது கைஸ். உங்களுக்கு எப்படி சொல்ல, ஒரு ஃபீச்சர் பேக்டாக ஒரு காலேஜ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஆர்எம் இருக்கும். அண்ட் எவ்ரி இயர் 13th பொசிஷனில் வருது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் ஏ கிரேட். ஏதோ ஒரு விஷயம் அங்கே காலேஜில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக எஸ்ஆர்எம் இவ்வளோ தூரத்துக்கு நெய்மாட வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 250+ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்ஜினியரிங் மட்டுமே கிட்டத்தட்ட 64 கோர்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ நான் வேரியஸ் டிகிரி சொல்கிறேன். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் சூட் ஆகிற டிகிரி இருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு தேவையான விஷயம் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஆப் பண்ணி உள்ளே வரலாம். ஸோ எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக வருவாங்க. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேம்பஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த ஃபீல் பண்ண முடியும். ஏகப்பட்ட, அதாவது ஆல் ஓவர் இந்தியா. நீங்கள் இப்போ என் கிளாஸில் படித்தவங்களாம் கல்கட்டாலேருந்து படிச்சிருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ராஜஸ்தான்லேயே வந்திருக்காங்க. இந்த மாதிரி மல்டி கல்ச்சர்டு. உங்களுக்கு ஏகப்பட்ட பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நிறைய பீப்புள்கிட்ட நீங்கள் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வேறு எந்த காலேஜஸை விட நம்ம இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சரி ப்ரோ, இங்கே எஸ்ஆர்எம்ல எப்படி அட்மிஷன் வாங்குறது, இங்கே ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ்ஆர்எம்ல சில கோர்சஸ் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் அண்ட் அது மாதிரி எம்பிஏ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் அப்படின்னா கொஞ்சம் டஃபாக இருக்கும். அண்ட் மெடிக்கல்ஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு. பட் இது இல்லாமல் இப்போ நீங்கள் ஆர்ட்ஸு, இப்போ நீங்கள் லா இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அட்மிஷன் ஈஸியாகவே கொடுத்துருவாங்க. இப்போ எம்பிஏவும் சரி, இல்லை உங்களுக்கு இன்ஜினியரிங் சரி, இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஜேஇஎம்னு ஒரு எக்ஸாமு, இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் ஜேஇ. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இன்ஜினியரிங் அவங்களோடது. ஸோ இதில் நீங்கள் எழுதி உங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக உங்களோட அட்மிஷன் கிடைக்கிறதுங்கிறது. பட் இதை தாண்டி கண்டிப்பாக உள்ள நிறைய பேர் அட்மிஷன் வராங்க. ஒன்று பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வழியாக கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்று மணி. ஸோ மணி இங்கே கண்டிப்பாக கொஞ்சம் ஹையரான விஷயங்கள் பண்ணி ஏதோ அட்மிஷன்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. அது இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக நடக்குது. பட் அகெயின் உங்களுக்கு மார்க்ஸ் வச்சு தான் உங்களால் வர முடியும் அப்படிங்கிறதும் அதுவுமே இருக்குது. சரி ப்ரோ, ஓகே, கேம்பஸ் லைஃப் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜாலியாக இருக்கணும் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் நல்ல ஃபன்னாக இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு நல்ல அகாடமிக்ஸும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்பஸ். கண்டிப்பாக ஒரு கேம்பஸ் லைஃப்னு சொல்லும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடக்கும்னு எனக்கே தெரியல கைஸ். அவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். நான் படித்த இந்த 2 இயர்ஸ் பிஜி ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஈவெண்ட்ஸ் ஆச்சு நான் அட்டன் பண்ணியிருப்பேன். நான் சொல்கிறது இந்த குட்டி குட்டி ஈவெண்ட்ஸாக கூட இருந்தால் கூட அதுவுமே ஒரு கவுண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம்பிஏல வச்சுக்கோங்களேன், அகம்னு ஒன்று வரும், நட்சத்திரம் ஒன்று வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஈவெண்ட்ஸே நிறைய வரும். இதை தாண்டி மிலன் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் வரும், மினி மிலன் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரதுனால ஸோ உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸு உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு முதல் 6 மாதம் இருக்கு இல்லையா, முதல் செமஸ்டர், அது ஃபுல்லாகவே ஈவெண்ட்ஸில் நிறைய போயிடும். உங்களுக்கு ஒரு மைண்ட் ஆக்கியூபைடாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் லைஃப் தான் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் அதுதான் எஸ்ஆர்எம் உங்களுக்கு தனித்துவமாக எடுத்து காமிக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஏதோ படின்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்து அதை படிக்கிறதுங்கிறது தட்ஸ் சம்திங் யூனிக் டு ஹேப்பன். அண்ட் கைஸ் எப்படின்னா உங்களுக்கு உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து உங்களுக்கு கேஃபட்டேரியாஸ், உங்களுக்கு உள்ளே இப்போ ஒரு மால் மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளே ஒரு மினி ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டிப்பாக ஒரு வெளியில் ஒரு நேம் இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம்னாலே கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி ஒரு நேம் இருக்குது. அண்ட் அது எப்படின்னா கைஸ், நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா எஸ்ஆர்எம்மோடைய ஒரு 20% இவங்க மெயின்லைன் பிக்சராக காமிச்சிடுறாங்க.
ஸோ இப்போ எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த சோ கால் ரிச் கிட்ஸ்னு ஒன்று கேரக்டர் ஒன்று இருக்கும். இப்போ எப்படின்னா இவங்க வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து காசு கொடுத்து கொளிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கே செலவு பண்ணணும்னு தெரியாமல் அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு தப்பான இடத்துல வந்துட்டு அவங்க வந்து கொண்டு போய் வந்து ஸ்பாயில் ஆகி அவங்க லைஃபை கெடுக்கிறதுங்கிறது அது ஒரு 20% கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கும். அதில் வந்து டவுட்டே கிடையாது. அண்ட் அது வந்து எப்படின்னா இப்போ கேம்பஸ்க்குள்ளே நடக்குது, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா உடனே வந்து டிஎஸ்ஏன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துரும். அவங்க வந்து இங்கேருந்து உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் வந்துட்டு அவங்கள வந்து தூக்கி வெளியே வந்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். கேம்பஸ் நீங்கள் தப்பு பண்ணாதது வரைக்கும், கேம்பஸ்க்குள்ளே தப்பு பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களை வந்து விட்டுருவாங்க. கேம்பஸ்க்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களை வந்துட்டு கிழிச்சு உங்கள் சீட்டை கிழிச்சு கையில் கொடுப்பாங்க, அப்படியே வந்து கிளம்பிடுப்பா அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரி பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம படிக்க வந்தோமா, ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. நம்ம எந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதுதான் வந்து எஸ்ஆர்எம்மோட லைஃப் நான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக நான் சொல்லணும்னு போனால், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த காலேஜில் படிச்சுட்டு இப்போ ஜெயிலில் எண்ட போனவங்களும் இருக்காங்களா, இதே காலேஜில் படித்து எங்கள் ஊர் கலெக்டராக இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ எங்கள் ஊர் கலெக்டராக இருக்கவங்க வந்துட்டு 2013 பிடெக் படித்தவங்க எஸ்ஆர்எம்மில் வெரி ஓன் இந்த ஓன் கேம்பஸில். ஸோ இது வந்து நம்ம கையில் இருக்குது கைஸ். நம்ம வந்து படிக்க வந்தோம்னா படிக்க மட்டும் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சூப்பராக நம்ம லைஃப் வந்து வேறு மாதிரி லீட் பண்ணலாம். இல்லை நான் வந்து உள்ளே வந்து அடிதடி போட்டு சண்டை போட்டு அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா நம்ம தேர் இஸ் லைக் நோ யூஸ். நீங்கள் கட்டின எவ்வளோ லட்சம் ஃபீஸ் கட்டினாலும் உங்களை வந்து எண்ட் ஆஃப் தி டே அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. கமிங் டு ஃபீஸ். ஸோ ஃபீஸ் வந்து எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான சைடில் தான் இருக்கும் கைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிடெக் கோர்ஸ் அப்படின்னா அரௌண்ட் லைக் மினிமம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 2.5 லேக்லேருந்து 5.5 6.5 வரைக்கும் போகும் டிபெண்டிங் ஆன் த கோர்ஸ். ஸோ சிஎஸ்சி ஐடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 4.5 மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பொறுத்து இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் 20-25 வரைக்கும் போகுது ஒரு வருஷம் ஃபீஸ் சொல்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்ஸு இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து 1.5 1.2 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ லாவுமே வந்து உங்களுக்கு 1 to 1.5. ஸோ இதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். ஸோ ஃபீஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான சைடில் தான் இருக்கும். எக்ஸாக்ட் ஃபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு எக்ஸாக்டான நம்பர்ஸில் கொடுப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தான் சொல்கிறேன். இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் லைக் 3.5க்கு மேலே வரும் ஒரு இயருக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க கைஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து எந்த குறையுமே சொல்லலாம். இப்போ டெக் பார்க் 2.0ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப ரீசென்ட்லி ஒரு 5 days முன்னாடி தான் நான் வந்து உள்ளே போய் பார்த்தேன். இப்போ வேற மாதிரி இருக்குது கைஸ். அதாவது என்ன சொல்கிறேனே தெரில. உள்ளே வந்து எஸ்கலேட்டர்லாம் வச்சு ஒரு செட்டப்பாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வேறு எந்த காலேஜ்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அண்ட் அது ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அண்ட் லேப்ஸ் எல்லாமே சரி, உங்களுக்கு ஹைடெக்கான லேப்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் பெல் லேப்னு வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃபேப் லேப்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபேப் லேப் எப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் பயங்கர பிரெயின் ஒர்க் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும். ஸோ இங்கே வந்து உங்கள் ஐடி கார்டு இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ தேர் அண்ட் யூஸ் த எக்யூப்மெண்ட்ஸ். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன வேணால் உருவாக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இவருக்கான ஸ்டார்ட் அப் உங்களுக்கான எல்லா ஸ்டார்ட் அப்க்கான இன்குபேஷனுமே அங்கே வந்து உங்களுக்கு உள்ளே வந்து பண்ணிடுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணி நான் இப்போ வந்துட்டு நான் பார்த்த வரைக்குமே நான் வந்து ரீசெண்டாக நிறைய பேரை நான் பார்க்குறேன் ஸ்டார்ட் அப் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என் பேட்ச்லேயே பர்சீவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் இந்த சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரியலி கிரேட். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க, இது ஃபுல் டைமாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு கிளாஸஸ் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை நான் பண்ணுறேன் அதனால் எனக்கு வந்து இந்த அட்டெண்டன்ஸ் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக தே வில் ஹெல்ப் யூ இன் கிவிங் அட்டெண்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 75% அட்டெண்டன்ஸ் மினிமம் வேணும். ஸோ எக்ஸாம் எழுதுறதை தாண்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் டைமிங்ஸு. ஸோ கிளாஸ் டைமிங்ஸ் வந்து இப்போ ஒவ்வொரு ஹவருக்கும் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு அட்டெண்டன்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹவர் ஆப்சென்ட் ஆகிங்க அப்படின்னா வீட்டுக்கு மெசேஜ் போகும். ஸோ இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் பங்க் பண்ணலாம் கிளாஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் நீங்கள் பங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கைஸ். உங்களை வந்து எப்படி சொல்ல, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான வந்துட்டு ஒரு ஃபேக்கல்ட்டி. ஏன்னா இப்போ நான் படிக்கிற டைம்லேயே சரி இவ்வளோ ஃப்ரெண்ட்லி நமக்கு வந்துட்டு ஒரு ஃபேக்கல்ட்டி அமைகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் நான் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதை நான் சொல்ல மாட்டேன், இது அப்ளிகபிள் கிடையாது. எனக்கு அமைஞ்ச ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அந்த மாதிரி சூப்பர்
சூப்பராக வந்துட்டு எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்லி. இப்போ சில பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு, சில ஃபேக்கல்ட்டி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ரீயான ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ அதனால் எனக்கு நல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு என்னோடய கோர்ஸ் பீரியட். ஸோ உங்களுக்கு அது வந்து உங்களோட சிச்சுவேஷன் அண்ட் உங்களுக்கு அமைகிற ஸ்டாஃபை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிபெண்டிங் ஆகும். இப்போ சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு போகணும், ப்ராப்பராக ஒர்க்கை சப்மிட் பண்ணணும், இல்லைனா 0 போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அவங்கவுங்க ஸ்டாஃபை பொறுத்து தான். சரி ப்ரோ, ஓகே, இப்போ நிறைய சொல்லிவிட்டீங்க. இப்போ எனக்கு என்னென்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி? ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரையும் கைஸ் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. SRMல பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் செல்லு வந்துட்டு உருவாக்குறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுதான் வந்துட்டு அதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க ஓன் பிளேஸ்மெண்ட் செல் இருக்குது. ஸோ அதில் நிறைய கம்பெனிஸை வெளிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க. எவ்ரி இயர் வரக்கூடிய கம்பெனிஸும் புதுசாக வரும். அண்ட் அதை தாண்டி ஸ்டார்ட் அப்ஸ் வரும். ஸோ ஏகப்பட்ட கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து மோர் தென் 400 to 500 கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக உட்காந்துரும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து என்ன பேக்கேஜில் நீங்கள் கிடைக்குது, நீங்கள் உள்ளே நிறைய உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று உருவாக்க சொல்லுவாங்க. ஒரு ஹேவ்லாக் போர்ட்டல்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஹேவ்லாக் போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸு, நீங்கள் என்ன உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வந்து இதில் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு உங்களை சூட்டபிளா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்துடும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம். கிடச்சிச்சு அப்படின்னா யுவர் வெல் டன். ஸோ இது வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 70 to 80% பிளேஸ் ஆகுறாங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் 20% ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரியர்ஸ். ஸோ அரியர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து அரியர் இருந்துன்னா ஒரு அரியர் இருந்தால் கூட கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் உட்கார முடியாது. அது வந்து டவுட்டே கிடையாது. அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் உட்காரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10,000 to 15,000 நீங்கள் பே பண்ணணும், டிபெண்டிங் ஆன் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. பட் ஆனால் அது வந்து ஃப்ரீ கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபீஸை தாண்டி நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் கேட்ட மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு அதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு டீம் வரும். அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, எப்படி பேசணும், மார்க் இன்டர்வியூஸ் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் டவுட்டே இல்லை. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ இன்டர்வியூவே பார்க்காத ஒருத்தங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். அண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ரியல் இன்டர்வியூவில். ஸோ லோவஸ்ட் பேக்கேஜ் பார்த்துட்டிங்கன்னா 6 to 7 LPA கைஸ். ஹையஸ்ட் வந்து பாஸ்ட் இயர்ஸில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 51 LPA. அண்ட் எனக்கு சீனியர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு 18 LPAலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து 2022 வந்து அவன் முடித்தான். அவன் வந்து இங்கே இன்ஜினியரிங் படித்தான். இப்போ அவன் பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து 27 LPAக்கு வந்துட்டு அவன் வந்து பிளேஸ் ஆனான். ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் பேக்கேஜஸ் உங்களுக்கு வந்து டிபெண்டிங் ஆன் உங்கள் திறமை. ஸோ உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க? உண்மையாக நான் இவ்வளோ செலவு பண்ணி நான் இங்கே வந்து படிக்கிறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இஃப் யூ ஹேவ் சம் எக்ஸஸ் மணி, இப்போ நீங்கள் நிறைய வந்துட்டு யூ கேன் அஃபோர்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் டேக் எ ரிஸ்க் அண்ட் கம் அண்ட் ஜாயின். இப்போ இல்லை உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ எனக்கு வந்து இதுதான் ஒரு சான்ஸ், எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஒரு நல்ல காலேஜ் பார்க்குறது நல்லது. பிகாஸ் இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான பேக்கேஜை கிடைக்கும், நல்ல லைஃப் அமையும். பட் கொஞ்சம் விளையாடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியாக இருக்காது. ஏன்னா இங்கே உள்ளே வந்து நல்ல யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக பிளேஸ்மெண்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க, உள்ளே வந்து நல்லா கெட்டு போய் வந்துட்டு வெளில போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ 2 எக்ஸ்டென்ட்லேயுமே இருக்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸை வந்து அவங்கள்ட்ட கேட்காதீங்க, அது யூஸ் இல்லை. பட் ஆனால் உங்கள் இங்கே படிச்சுட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களோட யூஸாக இருக்கும். இப்போ என்ன கூட விட்டுருங்க. இப்போ என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க, படித்து முடித்தவங்க இருப்பாங்க. இவங்கக்கிட்ட கொஞ்சம் உட்காந்து கலந்து பேசுங்க, என்னென்னு வந்து கேளுங்க, எப்படி இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடுறது பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து இதை சொல்லிட்டேன், சூப்பர் நான் போடுறேன் ப்ரோ அட்மிஷன் அப்படிலாம் வந்துட்டு போடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா கேம்பஸை போய் பாருங்கள். கேம்பஸ் கண்டிப்பாக யூ வில் லவ் இட், அதில் டவுட்டே இல்லை. ஸோ போய் பாருங்கள், பிடிச்சது அப்படின்னா தாராளமாக அட்மிஷன் போடலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ சொல்லி போய் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக ஏதாவது பயனுள்ள இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் எடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதை தவிர வரதான் எக்ஸஸாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி வீடியோவில் மட்டும் போடலாம். Until then, tata, bye bye.